வணக்கம் கேமர்ஸ், நான் தான் உங்கள் சால்ட்டு. நம்ம இன்றைக்கி ஆட போகிறது மைண்ட் கிராஃப்ட்டு. ஆமாம், இது ஒரு சர்வைவல் சீரீஸ். சர்வைவல் என்ன கிரியேட்டிவ் ஃப்ளாட்வில் இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த வேர்ல்டு ஏதாவது சும்மா இன்ட்ரோக்காக தான் எடுத்தேன் வீடியோ. யாருன்னா சர்வைவல்னால் இது ஒரு மல்டிப்ளேயர். சரி, நார்மலாக இருக்க போகுது அப்படின்னு யோசிக்காதீங்க. செம்மையான ஒரு சீரீஸோட கையில் வந்திருக்கேன்ல. இவ்வளோ வேறு சீரீஸ் கிடைக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இந்த போஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. போஸ்ட் என்ன போஸ்ட்னா ஒன்றும் இல்லை, பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அதில் லைட்டாக க்ளூ இருக்குது. என்னென்னா இது ஹாரர் சர்வைவல் சீரீஸ். எஸ், ஆமாம். அது என்ன என் ஃப்ரெண்ட்ஸோட தான், டிஸ்கார்ட் ஃப்ரெண்ட்ஸோட தான் சொல்ல முடியும். லைக் யாருன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். மெயின்லி நான் கண்டென்ட் கிரியேட்டரில் இப்போ தான் 2 வீடியோ, 3வது வீடியோ நான், ஆர்ஜே கேமிங், என்எம்எஸ் கேமிங், ஜெயன் கேமிங், அப்புறம் ஒயிட் 444, ஷேடோ வாரியர், நாங்களாம் சேர்ந்து இந்த சர்வைவல் சீரீஸை முடிக்க போகிறோம், ஹாரர் சர்வைவலில். ஸோ இப்போ நம்ம இதுதான் பார்ட் 1. நான் அடுத்த பார்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். எடிட்டிங் ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்கிறேன். வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு லாங் வீடியோ, அதுவும் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர், அதனால் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஃபன்னாக பேசுகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி, வீடியோவில் போகலாம். எடுத்தோன்னே என்னடா இங்கே ஏதோ நோண்டிட்டு இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஒன்றும் இல்லை. ஐயோ, யார் நீ? ஸ்னாப்பெல்லாம் வருது கைஸ். ஸ்னாப்பில் தான் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணாமல் வரக்கூடாதுன்றது. தோண்டு நல்லா தோண்டு. எதுக்கு தோன்றேன்னு பார்த்தீங்கன்னா, வந்தவனே என்ன டமால்டு மில் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நைட்டு இறங்கணுன்னே நைட்டு பேயோட தொல்லை தாங்கும். பேய் தொல்லை கூட பிரச்சனை இல்லை, ஜாம்பிலாம் அடிக்குது. ஜாம்பி ஸ்கெலிட்டன் லேக்லேயே செத்து போயிருந்தேன். சரி, செத்தலாம் போல். லைக் வந்தேன், டமால்டு மில்ல இது பண்ணேன். மேலே வாங்கன்னு என்னம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். இதில் லைக் இவர்னா ஒயிட் 444 மேலே வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தார். ஆனால் மேலே வரத்துக்குள்ளே நாங்கள் செத்துடுவோம் அப்படின்ற மாதிரி டென்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இந்த அட்டானஸ்ன்றனால இது மெயினே பண்ண முடியல என்னால். டேரெக்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இது ஆமாங்க, இது ஒரு அட்டானஸ் சர்வர். இது நாங்கள் மட்டும்தான். லைக் வேறு யாரும் கிடையாது, நாங்கள் மட்டும்தான். இதில் நாங்கள் இதை கிளியராக சொல்லிட்டாங்க. இல்லை இருக்கிற பிளேஸை தவிர வேறு யாரையும் ஆட் பண்ணக்கூடாது. அது பழைய ஏதாவது இது ஏதோ புக்கு நைஸ் ஏதோ போட்டிருக்கு. ஐயோ, ஓட்டை இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு அடிக்க போகுது ஏதோ கன்ஃபார்ம். லைட் ஆஃப் பண்ணிட்டேன். என்னன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. என்னையா வெளில போயிட்டேன்? ஐயோ, ஏதோ அடிக்குது, செத்துட்டேன். என்னையா ஃபஸ்ட்டு டெத்து நான் தான், சர்வரோட ஃபஸ்ட்டு டெத். ஐயையோ சாம்பி ஸ்கெலிட்டன் நீ எல்லாம் வருது. ஐயையோ, அந்த பாட்டை பாடினா காப்பி ரைட்ஸு தருவாங்க. எனக்கு அதான் ஞாபகம் வருது, அந்த பாட்டு தான் வருது. மறுபடியும் செகண்ட் டெத்தும் நான் தான். சரி எப்படியாச்சும் மேலே போவோம். எங்கேயோ ஸ்பான் பண்ணி விடுது. நான் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ சாட்டை ஓப்பன் பண்ணேன். ஏய் நான் கூட போய் அடிக்கிறேன். வாங்கடா இந்தாடா. என்ன அடிக்கிறான் மண்டல் பையன். எனக்கு அந்த பாட்டு தான் இப்போ வருது. அந்த பாட்டை பாடினா காப்பி ரைட் தருவாங்கன்னு தெரில. ஆனால் சரி பாடாமே இருப்போம். எதுக்கு வீடு வந்து சரி நான் எதில் விட்டேன்னா ஐயோ மறந்து போயிடுச்சு. பாருங்க, ஏதோ பிரிட்ஜ் பண்ணி உட்காந்துருக்காரு. ஹாய் கிரீப்பர், ஏதோ பூ கிடச்சிருக்கு. சரி, டேரக்ட் கொடுத்துருக்கு. என்ன அடுத்த கிரீப்பர்? ஹாய் கிரீப்பர். யோ, எது என்ன அப்படி அடிக்குது? பாருங்க, ஏதோ ஒரு ஸ்கெலிட்டன் பிறகா பையன், மெண்டல் பையன் போகிறதுக்குள்ள அடி வாங்குது.
போன சர்வரில் வந்து அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு கைஸ். ஒரு செம பிரச்சனை. அதனால் வந்து அதை வந்து சர்வரில் பிரச்சனைனால இப்போ வந்து இதை எஸ்எம்பி லைக் போன எஸ்எம்பியில் வந்து பிரச்சனை ஆனதுனாலலாம் இதில் வந்து செலக்டடாக பிளேஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஹாய் என்எம்எஸ் ப்ரோ, நான் மேலே வரேன். ஓகே மேலே வர. ஐயோ யோ யோ இவனுக்கு வேற டென்ஷன் ஏற்றுறானுங்க. ஐயோ போங்கய்யா, நம்ம வந்து செத்து விளையாடிட்டு இருக்கீங்கய்யா. பாருங்க எத்தனை ஸ்கில் டென்யா. மேலே போகலான்னு பார்த்தேன், முடியவே இல்லை. விட மாட்டேன்றானுங்க இவனுங்க, மேலே டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கானுங்க. அப்படி இந்த சிபிலாம் என்ன விட்டுருங்க, விடுங்க தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. சரி மறுபடியும் செத்துட்டேன். செத்துக்கிட்டே இருந்தேன். சரி அப்படியே கொஞ்சம் விடிகிற வரைக்கும் இப்படி மெயின் பண்ணி இப்படி போயிடலாம், உள்ளே போய் உக்காந்துக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி ஓகே நல்லது. அதுக்கு முன்னாடி அப்படியே வந்து நான் அப்படியே கண்ட்ரோல்ஸ் போயிட்டு இந்த பிக்கப் லாக் வந்து ஆஃப் பண்ணி விட்டுறேன். இங்கே அது வருது பிக்கப் பிளாக் ஆஃப் ஆயிடுச்சு. ஐனிலாம் நல்லா இருக்கு. எப்போ விடியும் அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க ரொம்ப நேரமாக. ஏதாவது டர்ட் இருக்கா அப்படின்னு தோணலான்னு பார்த்தா கீழே ஸ்டோனு, ஏதோ சும்மா தோணலான்னு பார்த்தேன், அதெல்லாம் தோணலை. அப்படியே வந்து விடிஞ்சிருச்சு. நல்லா காமிச்சேன்னா ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருந்தேன், விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மேலே போனேன். மேலே போகல, கீழே போனேன். மேலே கீழே போயிட்டு மேலே போனேன். ஆயிடா ஆர்ஜே, இவர் தான் கேஸ் நம்மளோட நம்ம சர்வரில் வந்து ஒரு அட்மின். நம்ம சர்வர்லேயும் அட்மின், டிஸ்கார்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்படி பார்த்தீங்களா? அதில் கூட ரைமிங்கில் அலிட்ரேஷன். நான் இங்கிலீஷில் ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆமாம், என்னது அது மைனே பண்ணாமல் காபிள்ஸ்தான் போயிட்டோம்ல எடு. நான் எங்கே செத்தேன்? போன்லாம் இருக்குது. இங்கே தான் செத்தேன். என்ன டார்ச்சை காணும் கேஸ், டிஸ்பான் ஆயிடுச்சு. ஏதோ க்ரீப்பர் வேறு வெடிச்சிருக்கு மேலே யாருக்கோ. என்எம்எஸ் வந்து இது பண்ணிட்டாரு, சேஞ்ச் பண்ணிட்டாரு ஸ்கின்னு, இல்லைன்னா பயந்துருவோன்னு. கேவலமாக இருக்கே இது பார்க்க. நான் திடீர்னு பறக்கிறேன். ஹாய் ப்ரோ, எல்லோரும் வாங்க. வாங்கய்யா எல்லோரும். அங்கே இருந்த அப்புறம் வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்து இதே எடுத்தோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். எதுக்குன்னா வந்து லைக் அது பேர் என்ன, தம்ப்நெயில் பாருங்கள். இது இருக்காது வேறு ஸ்க்ரீன், அது ஏஐயில் கொடுத்து அப்படியே மாற்றிட்டேன். டார்ச் லைட் பிடிச்சாச்சு. ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடு. அவ்வளோதான் கேஸ், எடுத்துட்டேன். இதை முடிச்சுட்டு இப்போ அப்படியே போகலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறது தெரில. அலிட்ரேஷன்னா என்ன? நம்ம அலிட்ரேஷன் பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமாம் கேஸ், நான் நிறைய விஷயம் பண்ணேன் இதுக்கு நடுவில். சரி ஃபஸ்ட்டு பெட்டு செஞ்சுருவோம் அப்படின்னு வந்து செய்யலான்னு போகிறோம். ஆடு கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சிருச்சு, அடிக்கலாமா? ஆனால் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு ஓப்பன் பண்ணேன்னு எனக்கே தெரில. ஓகே கேஸ், நான் எதுக்கு அலிட்ரேஷன் பற்றி பேசினேனே எனக்கு தெரில. டிஸ்கார்டுக்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் தான் அலிட்ரேஷன் பேசினேன். சரி இந்த ஆடு அடிப்போம். என்ன ஆடு அடிக்குது? ஐயோ, ஆடு வந்து வாய் திறந்து பொழந்துருச்சு. செத்துட்டேன், சாக போகிறேன்.
3 ஹார்ட்டு 1 ஹார்ட்டு. என்ன ஆடெல்லாம் சாவடிக்குது பாருங்கள். டெத் மெசேஜை ஸ்லைன் பை ஷீப்பு. ஒரு பெட்டு செய்யறதுக்கு முடியுதா? ஆத்தாடி ஆத்தாடி. தட்டு கலெக்ட் பண்ணுவோம். அவசர நேரத்துக்கு வரக்கூட மாட்டேங்குது. ஓடுறான் ஆர்ஜே ஓடுறான். அதெல்லாம் இல்லை எனக்கு தான். குட்டி ஆடு அடிக்க முடியல. நாங்களும் அடிக்கலான்னு பார்த்தோம். டேண்டலையன். சரி இப்போ கீழே போகலாம். கீழே போகணும். உட் இல்லை. என்னையா இது? அது ஏதோ அப்படியே ஸ்மூத்தாக இறங்குறோம் பார்த்திங்களா? இப்படி தான் இறங்கணும். பாருங்கள் இப்போ நான் இறங்கி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஜங்கம் ஜமான் ஜமான் ஜமீல் அதெல்லாம் இப்படி தான் இறங்கணும். இப்போ பாருங்க இப்போ இறங்குறேன் பாருங்க. நானும் என்ன மோசம் தான் இப்படி தான் இறங்குவோம் நான்லாம். ஸோ ஓகே நம்ம வந்து ஓகே ஃபஸ்ட்டு வுட்டு கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணிட்டேன். வேறு என்ன கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். இது ஒரு உருட்டுன்னு சொல்ல முடியாது. உருட்டு இல்லை, சரி நான் நல்லாவே இருக்கேன். நம்ம கொஞ்சம் நம்ம எல்லாம் எல்லோரும் க்ளோஸ் ஆனால் யோ சி பயன்டையா ஆர்ஜே மென்டல். ஓகே ஃபஸ்ட்டு வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். இப்படியே நான் வுட்டை ரொம்ப நேரமாக கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கே ரொம்ப நேரம் வந்துருச்சு. 12 நிமிஷம் வந்துருச்சு. 12 நிமிஷம் வீடியோ என்ன பண்ணேன்னு தெரில. ஸ்லைன் பை ஷீப்பு. சரி ரைட்டு, அங்கே ஷீப் இருக்கு போக வேணாம். மரத்தை மொத்தமும் உடச்சி விட்டுருலாம். ஃபெல் ஃப்ரம் ஹை பிளேஸ். என்எம்எஸ் நைஸ் ப்ரோ, நைஸ் நைஸ் சூப்பர், வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. அப்புறம் இந்த மரத்தை வெட்டினேன், ரொம்ப நேரமாக வெட்டிகிட்டு இருக்கேன். எதுக்கு நான் இவ்வளோத்தையும் வீடியோவில் கவர் பண்ணுறேன்னே எனக்கே தெரில. உடனே தூக்கிட்டாரு. இந்த ஆடு வேறு இங்கே என் பக்கத்துலேயே இருக்குது, அடிக்கவும் முடியாது. நான் ஏதாவது தேவைப்பட்ட அப்படியே வச்சுப்போம். இது ஏதோ கீழே பார் வருது. யோயோ நான் மேலே ஏறி நின்றுக்கிட்டேன். ஏதோ பார் வருது பாருங்கள். இந்த ஆடு என்னையே பார்த்துனுக்கு. நான் அவ்வளோ அழகாக இருக்கேன். நானே பார்க்க பேய் மாதிரி இருக்கேன். இதில் என்ன ஆச்சு? யோ கத்துறாங்கய்யா வீசியில். யோ 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 என்னது அது? யோ என்னது அது? பின்னாடி பாருங்கயா, ஷீப்புக்கு பின்னாடி பாருங்கயா. பார்த்தீங்களா ஷீப்புக்கு பின்னாடி? நான் அப்படியே கீழே இறங்கிட்டேன், எல்லாம் காட்டலை. அங்கே பாருங்க ஏதோ பெருசாக இருக்குது, பெருசாக கருப்பா. ஐயோ இந்த டைலாகை சொன்னால் என் ஃப்ரெண்டு கோவப்படுவான் வீடியோவில். சரி பரவாயில்ல, கருப்பாக இருக்குது. நம்ம அப்படியே அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். ஓரளவுக்கு பக்கத்தில் வந்து காட்டுறேன். ஆடு ஈச்சி ஆடு இல்லை. அப்படியே நைஸாக ஓடிடுவோம் அவங்க சைடு. அதுக்கிட்ட போகலாமா? என்ன பண்ணுது இது? என்ன மிதக்குது? சரி அப்படியே உங்ககிட்ட வந்துட்டேன், இப்படியோ தப்பிச்சு. சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீடு மரத்தை வெட்டுவோம் மறுபடியும். அது யோ அடிங்கு. ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்வோம். கிராஃப்டிங் டேபிள். அதுக்கடுத்ததாக வந்து கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு கொஞ்சம் அதுலேருந்து வுட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ வந்து மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிது. அதுக்கு நடுவில் இந்த ஆடு வேறு வந்துச்சு. நான் நைஸாக மேலே ஏறிட்டேன், பிரச்சனை இல்லை. சரி இப்போதைக்கு உடன் டூல்ஸ் செய்வோம். ஒரு பிக்கேக்ஸ், ஒரு ஸ்வாடு, இப்போதைக்கு அவ்வளோதான் செய்ய முடியுது. நாங்கள்
3 பேர் தான் விசியில் இருக்கும். ஆக்ஸ் செய்ய முடியல, ஆக்ஸுக்கு உட் இல்லை, பார்த்துக்கலாம். அப்புறம் நைட் ஆச்சு, அப்படியே நான் கீழே வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வந்து கோழி என்னென்னவோ இருந்துச்சு. அப்படியே வந்து உடைக்க ஆரம்பித்தேன் கோழி எல்லாத்தையும். அப்படியே கீழே போனேன். ஸ்டோன் கலெக்ட் பண்ணேன். கோல் வேறு கிடச்சிது நைஸாக. எங்கேயோ கிடச்சிது, எங்கே கிடச்சிருந்தேன் ஞாபகம் இல்லை. அப்புறமா ஒரு ஸ்டோன் ஸ்வாடு பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஸ்டிக்கு பண்ணிக்கின்னு ஸ்டோன் பிக்கேக்ஸும் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து உட்காந்து இப்போ ஆக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று தேவை. ஆக்ஸும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆக்ஸும் ரெடி. இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் கோல், காப்பர், எல்லாம் கலெக்ட் பண்ணேன். அதெல்லாம் கொஞ்சம் எடுக்கலை. அப்புறம் நைட்லேருந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஓகே, மேலே வருவோம். இப்போ வந்து எல்லோரும் வந்து உள் கலெக்ட் பண்ணுங்க, பெட்டு செய்வோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து இவர் வந்து என்எம்எஸ் வந்து ஒரே ஒரு உள் கொடுத்தாரு. அப்போ அந்த உள் உள் தரேன்னாரு. சரி, க்ரீப்பரோட சண்டை போட்டுருக்காரு எல்லோரும். அதுக்கப்புறமா நானும் இதை இந்த கோழி அடித்தேன் ஃபுட் இல்லைன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்து ஸ்டோனுக்காக வந்து போனேன். மைண்ட் பண்ணால் கோல். அதுக்கப்புறமா வந்து ஸ்டோன் ரெடி எடுத்துக்கிட்டு என் பெட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு ஆடுக்காக போனேன். ஒரு உள்ள தந்தார். அதுக்கப்புறமா பன்னி அடித்து பன்னி கறி எடுத்துக்கிட்டேன். 4 சாப்ஸ். அவ்வளோதான், பக்கா சூப்பரில். இப்போ வந்து அந்த லாஸ்ட்டு பன்னிக்கறி வரட்டும், கையில் வச்சுப்போம். ஓகே, இப்போ இது எனக்கு தான். ஓகே, இப்போ ஃபுல் ஹங்கர் பார்க்கில் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு உள் வச்சுருக்கேன். வேறு என்ன, அவ்வளோதான். இப்போ வந்து இன்னும் 2 உள் எடுக்கணும். ஓகே, இங்கே ஒரு ஆடு இருக்குது. அதுக்கப்புறமா உள்ளெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பெட்டு செஞ்சுட்டேன். உள்ளே எடுக்கும் போதே அந்த ஆடு வந்துச்சு, எடுக்கலை. அப்புறம் வந்து உள்ளே நான் வந்து ஒரு கிரே கலர் பெட்டு செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா எல்லா கலர் பெட்டும் எடுத்துட்டாங்க. அப்புறம் கிரே பெட் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இங்கே தெரியாமல் எப்படி ப்ளேஸ் பண்ணிட்டேன். அவர் தூக்கிட்டார் உடச்சோன்னே. அதுக்கப்புறம் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து வச்சார். அப்புறம் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். சரி, அதுக்கப்புறமா வேறு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஊறுக்க போடலாம் அப்படி இப்படின்னு ஃபர்னஸ்ட்டை போட்டேன். அப்படியே வந்து இருக்கிற ஒரு கோலை யூஸ் பண்ணி மீட்டு உருக்குனேன். மீட்டு எல்லாத்தையும் உருக்கிட்டேன் ஆல்மோஸ்ட். மீட்டு, அயனு, காப்பர்லாம். அதுக்கப்புறம் இந்த ஆடு வேறு என் பக்கத்துலேயே இருந்துச்சு. எனக்கு அது பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்புறமா இதை வந்து உருக்கணுன்னு இதை வந்து அடைக்கலான்னு பார்த்தேன், அடைக்க முடியல. சரி, இந்த குழி நோண்டி வச்சுக்கிட்டேன். அப்புறமா மறுபடியும் மூடினேன். எதுக்கு நோண்டினேன், எதுக்கு எடுத்தேன்னு தெரில. அதுக்கப்புறம் அயன் வந்து உருகிடுச்சு. நெக்ஸ்ட்டு காப்பர் போடலாம். இப்போ வந்து ஏதோ வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து லைக் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில. ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருந்தது. அப்புறமா நைட் ஆகலை, லைக் நைட்டாகலை. நான் சில இடத்துல ஸ்கிப் பண்ணுறேன், அதனால் மறந்து போயிடுச்சு. வீடியோ அங்கே ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மரம் கலெக்ட் பண்ண போனேன். கொஞ்சம் செஸ்ட்டு செய்யணும், இன்வென்ட்ரியில் இடம் வேணும்னு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா ஏதோ வந்து ஃபெல் அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு வந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது ஏதோ பேர் வந்துருக்கு. ரீச் பண்ண பாயிண்ட்டு தொட்டுட்டு அப்படியே இங்கே இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே என்னோடய காப்பரெல்லாம் எடுத்துனேன். ஏதோ அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள், ஏதோ வந்து அப்படியே வெதர் மாதிரியே விதர் பாஸ் மாதிரியே ஃபெல் அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு வந்துச்சு. சரி, நான் அப்படியே பெட்டு பக்கத்தே நிற்போம் அப்படின்னு இருந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் ரீச் பண்ண ஆனோடனே வந்து அப்படியே எல்லா லூட்டும் கிடைக்கும். பாருங்கள், டப்புன்னு என்ன பண்ணேன், அப்படியே தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். கீழே செத்தாலும் பரவாயில்லன்னு தோண்ட ஆரம்பிச்சிட்டேன்.
இப்போ அதை அடித்தாலும் எனக்கு வந்து இப்போ எவ்வளோ மூளைன்னு மட்டும் பாருங்கள். காப்பர் மட்டும் அங்கே காப்பர் இல்லை, ஸ்டிக்கு மட்டும் இருக்குது. லைக் மேலே அப்படியே போயிட்டு ஓகே, அது அங்கே இருக்குது பாருங்க. அப்படியே கீழே விட்டேன், மறுபடியும் கீழே டிக் பண்ணிட்டேன். அப்படியே இங்கே அப்படியே இது பண்ணேங்க. அப்படியே என் காப்பர்லாம் எடுத்துக்கிட்டேன். 2 காப்பர் தான் இருந்துச்சு, மீதி காப்பர் எங்கே போச்சுன்னே தெரில. இப்படி ஒரு ஸ்டார் கேஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு டப்புன்னு ஓடி போயிட்டேன். ஏன்னா ஓடி போயிட்டு அங்கே என்னோடய ஸ்டிக்கும் இதுவும் இருந்துச்சு, கோலம். அப்படியே இங்கே அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன். ரீஸ்பான் மறுபடியும் செக் பண்ணிக்கிட்டேன் எதாக இருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே இருந்துச்சு, அப்படியே இங்கே நின்றேன். வந்துச்சு ஏதோ இங்கே வந்தது, வந்து அடிக்க ஆரம்பிச்சு. லைக் இந்த இடத்துல எங்கேயோ அடிக்கும். வரவே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு. நான் வெளில போகிற வரைக்கும் வரல. வெளில போனோன்னே அது அங்கே தான் இருக்குது, ஓடிட்டுருக்கானுங்க. நான் அப்படியே நைஸாக போனேன், பார்த்துருச்சு என்ன. சரி, நான் டமால்னு கீழே வந்து குதிச்சிட்டேன். அப்படியே அடைச்சிக்கிட்டேன். இந்த இடம் மட்டும் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போட்டு டமால்ட்டு மீன் செத்தேன். சரி, லூட்டு போயிடும் அப்படின்னு பார்த்தேன். மறுபடியும் வந்துருச்சு. ஏன்னா இந்த குழியாக தான் உந்தேன். மறுபடியும் அடிச்சுது. அப்படியே விளாடிக்கிட்டே இருந்தேன். அப்படியே அட்டாச்சுட்டு அப்படியே ஒரு வாட்டி செத்தேன். அப்படியே ஆஃப்லைன் போனேங்க. இங்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடை பெறுவது இட்ஸ் மீ சால்ட் கேமிங்.